ஆமென். ஏசாயா 30:18. ஏசாயா 30:18 அந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தந்த வசனத்தை தியானிக்க கிருபை தருவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். வசனத்தை இப்போ வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார். ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். எதுக்கு? நமக்கு இறங்கும்படி காத்திருப்பார். ஆமென். உங்கள் மேல் மனதுருகும்படி என்ன செய்வார்? எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். அல்லே, அவரும் காத்திருப்பாராம். சோதரம், உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். எப்போ இறங்கணும், எப்படி இறங்கணும், அந்த குறித்த வேளையிலே உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரும் காத்திருக்கிறார். உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் என்ன செய்யுங்க, காத்திருங்கன்னு சொல்லுகிறார். நாம் காத்திருக்கிற கூட்டத்தார், காத்திருந்தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும்போது 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னமாய் சாய்ந்தேன் கூப்பிடுதலை கேட்டார். ஆண்டவருக்கு பொறுமையோடு காத்திருக்கணும். ஆமென். ஆண்டவர் சில காரியங்களுக்காக காத்திருக்கிறார். நமக்கு இறங்கும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். இறங்கணுமே. ஆமென். ஒவ்வொரு பேரை சொல்கிறேன். சோதரம், இன்னாருக்கு இறங்கணுமே, இன்னாருக்கு இறங்கணுமே, இறங்கணுமே, இறக்கம் செய்யணுமே, இறக்கம் செய்யணுமே, இறங்க வேணுமே. நாமும் ஆண்டோடு இறங்கும் இறங்கும் இறங்கும். 57ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், புக்கனங்கள் கடந்து கொண்டு சென்ற நல்ல வந்து அடைவேன். இறங்கும் இறங்கும். ஆண்டோட பிள்ளைகளாகி நம்முடைய வேண்டுதல் நம்முடைய இறங்கும் இறங்கும். ஆமென். இறங்குவதற்காக ஆண்டோடைய இறக்கம் கிடைக்கணும், அவருடைய கண்களை தயவு கிடைக்கணும், இறக்கம் கிடைக்கணும். நாம் நிர்பந்தமான மனுஷராக இருக்கிறோம். அவருடைய இறக்கம் நமக்கு கிடைக்க வேண்டியா இருக்கிறது. அவருடைய இறக்கத்தின் பாத்திரங்களாய், அவருடைய கிருபா பாத்திரங்களாய் மாற வேண்டிய இறக்கத்தை அடைய முடியாய், கிருபை அடைய முடியாய், கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. இறங்கும்படி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இறங்கும்படி கர்த்தர் காத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் காத்திருப்பார். எப்போ இறங்கணும், எந்த காரியத்தை இறக்கம் செய்யணும், எதற்காக இறங்கணும், அவன் எப்பொழுது இறங்கணும் என்று சொல்லி ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஏற்ற விடையில் தான் இறக்கம் செய்ய முடியும். சோதரம், ஆண்டவர் அதாவது வேலை ஒரு ஆண்டோடத்தில் போய் எஸ்நாட்டில் போய் கேட்டாங்க. கானாவூர் கல்யாணத்தில் போய் எங்களுக்கு திராட்சரசம் தீர்ந்து போச்சு, திராட்சரசம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆனாலும் ஏற்ற விடையிலே அவளுக்கு தேவையான திராட்சரசத்தை அங்கே ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்கு இறங்கும்படி தான் காத்து கொண்டிருக்கிறார். மனுஷனாகிய நமக்கு எதிரோ காரியங்களுக்காக நாம் ஆண்டவர் நோக்கி மன்றாடி கொண்டிருப்போம், எதிர்பார்த்து கொண்டிருப்போம், வேண்டிக் கொண்டிருப்போம், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருப்போம். நமக்கு இறங்க வேண்டும் என்று கர்த்தர் காத்திருக்கிறார். அவர் மிகுந்த கிருபையோடு இறங்குகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். வாசிக்கிறோம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி என்ன செய்வார்? இறங்குவார். வாழ்க்கையில் ஒருவரோட பல சஞ்சலங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆண்டவரே சஞ்சலங்கள் சஞ்சலப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறார். அவர் சஞ்சலப்படுத்த ஒப்பு கொடுத்திருந்தாலும் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குகிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை சஞ்சலப்படுத்துகிறார் நீங்கள் சங்கடப்படலாம். சஞ்சலப்படுத்தினாலும் கர்த்தர் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மல்கியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்போது நம்மேல் இறங்குவார். ஹல்லேலூயா.
இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சணும். அப்பொழுது நம்மேல் அவர் இறங்குவார். கெஞ்சுகிறவளுக்கு ஆண்டவர் இறங்குவார். அல்லேலூயா. மனாசே ராஜா ஆண்டவரை பாவம் செய்து பல வழிகளில் நடந்தான். கடைசியாக ஆண்டவர் நோக்கி கெஞ்சினான். கர்த்தர் அவருக்கு இறங்கினார். அல்லேலூயா. ஆண்டு இறங்குகிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவருக்கு நாம் காத்திருக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு காத்திரு திடமனதாயின் கர்த்தருக்கே காத்திரு, ஒரு வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேண்டுதலெல்லாம் உனக்கு அருள் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். தொடர்ந்து ஏசாயா 54:10 வாசிங்க. மனதுருகிற கர்த்தர். நம்முடைய பிரசங்க வசனத்திலே மனதுருகும்படி எழுந்திருப்பார். மனதுருக்கம் உள்ளவர். அல்லேலூயா. ஒரு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னோட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் சொன்னால் மலைகள் ஈஸியாக விலகாது. ஒருவேளை மலைகள் விலகினாலும் ஆமேன் பர்வதங்கள் எப்போ நிலை பெறும் தெரியுமா? பூமி அரிசி ஏற்படும் போது பர்வதங்கள்லாம் நிலை பெயர்ந்துடும். இடம் பெயர்ந்துடும். சோதரன், அப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நேர்ந்தாலும் அல்லேலூயா ஆண்டோட கிருபை நம்மோடு கூட தான் இருக்கும். கிருபை கூட இருக்கும். அல்லேலூயா. கிருபை கூட இருந்தால் என் கால் சறுக்கிறதுன்னு சொல்லும்போது கர்த்தாவுடைய கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தரை நம்பிக்கையுள்ள கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அதில் கிருபை விலகாமல் இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் கிருபை ஒன்று விலகாமலும் என் சமாதான உடன்படிக்கை ஆண்டவர் சமாதான உடன்படிக்கையில் நம்மிடத்தில் செய்திருக்கிறார். அது ஆமேன் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் மன உருக்கமுள்ள ஆண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள கர்த்தர். உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள கர்த்தர். பாவங்களுக்கு தக்கதாக தண்டியாமல் இறங்குகின்றார். பாவங்களுக்கு தக்கதாக தண்டியாமல் இறங்குகின்றார். அல்லேலூயா. நம்முடைய பாவனத்துக்கதாய் தண்டித்து விட்டால் நாம் அழிந்து போவோம். அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 40:31 வாசி. கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல எழும்புவார்கள். சோர்ந்து போக மாட்டார். ஹல்லேலூயா. இந்த பிரசங்க வசனத்திலே பின்பகுதியிலே அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கணும். இங்கே கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புதுபலன் அடைவார். நீங்கள் உண்மையாக ஆண்டவரை காத்திருந்தால் புதுபலன். கழுகுகளை போல சரி, அதாவது கழுகு ஒரு தன்மை உண்டாம். அது வயதாகி அது அதனுடைய இதெல்லாம் எல்லாம் உதிர்ந்துடும். ஸோ அதுக்கு அது பேர் என்ன, இந்த தூவல்கள் அதெல்லாம் கீழே உதிர்ந்து அப்படியே போய் அமைதியாக இருக்குமா. ஆனால் வெயிட் பண்ணி காத்திருக்குமா, தனக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும் என்று அப்படியே காத்திருக்குமா. ஒதுக்கமான மற்ற கடல்களும் பார்க்க முடியாதபடிக்கு தனி இடத்துல போய் ஒதுங்கி இருக்குமா. அங்கே இருக்கும்போது ஆண்டவர் அதை கவனித்து இறங்கி மறுபடியும் அந்த செட்டைகள் முளைக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்கிறார். முளைத்து வருகிறது. பிறகு திடீரென்று பார்த்தா புது
கழுகாட்டு, அது நல்ல இளம் கழுகாக செட்டை அடித்து அப்படி பறந்து வருமா. அது தான் 103ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டுகிறது. கர்த்தருக்கு 103ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். படிங்க. கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகும். கழுகுக்கு ஆண்டோட பிள்ளைகளுக்கு கழுகை போன்ற வாழ வயதை திரும்ப தருவாராம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உத்தமர் என்றும் அணியின்றி விளங்கப்படும்படியாய் ஸ்தோத்திரம். முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏற்கனவே சரீரத்தில் ரொம்ப ரொம்ப பலவீனம். ஆனால் ஆண்டவர் பலம் தருகிறார். ஆண்டு முழுவதும் தேவனுடைய பலத்தில் தான் நான் வாழ்ந்து வருகிறேன். ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிறதே தேவனுடைய பலத்தினால்தான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்போ சில நேரம் நமக்கு ஆயுசு இப்போ சீக்கிரத்தில் முடிஞ்சு போகும்போது அப்படின்னு எனக்கு தோணும். உண்மையை சொல்கிறேன். ஆனால் மறுநாள் பார்க்கும்போது சில காரியம் ஜெபம் பண்ணி உங்களோட பலப்படும் போது ஆண்டவர் மறுபடியும் ஒரு பலனை தருகிறார். அப்போ நினைப்பேன், இன்னும் சில காலம் சில நாட்கள் உயிரோடு வாழலாம் போல் இருக்கிறது என்று தோன்றும். அல்லேலூயா. சில நாளில் ரொம்ப இதாகிடுவேன். ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியாது, சில நேரம் ரொம்ப டயர்டாகிடுவேன். ஆனால் ஆண்டவர் அப்போ புது பலன் தருகிறார். அல்லேலூயா. ஒரு உன்னத பலனை கர்த்தர் தருகிறார். ஆண்டோட பிள்ளைகள் கர்த்தருக்கு காத்திருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமேன். நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருக்கணும். ஆண்டவர் காத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒன்று, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். காலைதோறுடைய கிருபைகள் பொய்தாக இருக்கிறது. அல்லேலூயா. என்றைக்கு நான் அவருடைய ஜெபம் பண்ண முடியாட்டாலும் விசேஷால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பொதுவாக இன்றைக்கி 4:30 மணிக்கு நான் கரெக்டாக அலாரம் வைத்து எழும்பி ஸ்தோத்திரம் 1 மணிக்கூர் கரெக்டாக ஜெபம் பண்ண 1 மணிக்கூர் 1.25 மணிக்கூர் ஜெபம் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். ரொம்ப பலகீனமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் எழுந்திருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய தங்கா ஊழியக்கார சகோதரியோட ரொம்ப பலகீனத்தை அது எழும்பி ஒரு கடமைகளை செய்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஜெபித்து தாங்குங்க ஊழியக்காரங்களை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாட்சி சொல்லும் போதும் ஆண்டவருடைய ஒரு இந்த சிபிஎம்ல இப்படி சாட்சி சொல்லுவாங்க, பரிசுத்தோண்டே ஜெபத்தினாலும் என்று சொல்லி வார்த்தையை அட்வான்ஸாக சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. நாங்கள் உங்களுக்காக எவ்வளோ காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஒரு கல்யாணம்னு சொன்னால் சபையில் ஒரு பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், நேரத்தையே கல்யாண காரியத்தை ஜெபம் பண்ணுவோம். பிறகு எல்லாம் ஏற்பாடு ஆகும்போது அது காரியங்களை ஆண்டவர் நடத்தி தரணும், அசுரி தரணும், எத்தனை நாள் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஜெபம் பண்ணுறது உண்டு. அல்லேலூயா. ஆனால் அப்படின்னாலே அவங்க ஒரு வழக்கமாக அப்படி சொல்லுவாங்க. சாட்சி சொல்ல கேட்டிருக்கேன் நாங்கள் சிபிஎம்மில், பரிசுத்தோண்டை ஜெபத்தினாலும் என்று தேவனுடைய கிருபையினாலும் சோதை என்று சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. அது எங்களுடைய ஆண்டோட பிள்ளைகளுடைய ஜெபத்தினால் எங்களுக்கு இந்த காரியம் நடந்தது, இந்த காரியங்களே ஆண்டோடைய ஜெபம் எங்களுக்கு தாங்கினது. அல்லேலூயா. ஆமே. நாங்களும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தால் பாவம் செய்வர்களாக இருப்போம் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்களாம். சோதனம். அப்படி இருந்து நாங்கள் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தால் படிங்க, அந்த இடத்துக்கு அடிப்பாருங்க. நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில். ஆமாம். அது இப்போ எப்படி சந்தர்ப்பம் என்ன கேட்டால், அவர் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அவரை தள்ளிட்டாங்க. தள்ளுனா கூட சோதரம் நான் விண்ணப்பம் பண்ணுவேன். ஒருவேளை நாங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பேன்னு சொன்னால் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். ஆனால் அப்படின்னாலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் அல்லேலூயா எங்களை தள்ளுனா கூட உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும். எங்களுக்கு அது எங்கள் மேல் விழுந்த கடமை, நாங்கள் அதை செய்யணும். அல்லேலூயா. சரி, ஆண்டவருக்கு நாம் காத்திருக்கணும், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். முதலாவது காலதோறும் எழும்பி அவருடைய கிருபை பெறணும். அல்லேலூயா. அதுக்கான ஒரு வழக்கமான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுங்க. எல்லார்ட்டையும் சொல்லி பார்க்குறேன், எத்தனை பேர் கேட்கல தெரியல. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 hour நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டுக்கிட்ட கடைசி வேண்டுகோளாக்குது, 1 மணி நேரமாவது என்னோடு கூட நீங்கள் விழித்திருக்க கூடாதா? என்னோடு கூட சோதனை கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா
என்று ஆண்டவர் இயேசு கேட்டுக்கொண்டதை நீங்கள் நான் அந்த வார்த்தை நினைவுறுவேன். நான் 1 மணிக்கூர் ஜோம் பண்ணாமல் இருந்தேன். ஆண்டவரே நீர் கேட்டீரப்பா, அன்பாய் சீசலை பார்த்து கேட்டீரே, தொங்கி கொண்டிருந்த சீசலை பார்த்து கேட்டீரே, கடைசியாக வேண்டுதல் விழுத்தீரே ஆண்டவரே, 1 மணி நேரமாவது ஜோம் பண்ணக்கூடாது. எப்படி எங்களும் உங்கள் டைமில் 24 hours தராரு. தூக்கத்தை குறைச்சாகல நீங்கள் 1 மணிக்கு எடுத்து நீங்கள் உங்களுடைய வேலை இருக்கும், கடமை இருக்கும், பொறுப்பு இருக்கும், நிறைய இருக்கும். அல்லேலூயா. கண்டிப்பாக தேவ பிள்ளைகள் ஜோம் பண்ணித்தான் ஆகணும். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்ட ஒரே ஒரு வேண்டும், நம்ம பெருசாக செய்ய முடியல. அல்லேலூயா. ஆமென். சோதரம். இன்னும் அதுக்கு 1 மணிக்கூர் குறைந்தபட்சம். நாங்கள்லாம் அப்படி பண்ணால் போதாது, அநேக மணிக்கூர் ஜோம் பண்ணணும். அல்லேலூயா. அநேக காரியங்களுக்காக ஜோம் பண்ணணும். நீங்களும் அப்படியே சோதரம், எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றி கொண்டார் என்று சொல்லி நீங்கள் சாட்சியை அப்படி முடிக்கக்கூடாது. எப்படி சொன்னா, எங்களையும் சோதரம் சபையின் மக்களாய் உங்களோடு கூட எங்களையும் குடும்பமாய் கத்தர் காத்து கொண்டார் என்று சபை மக்களையும் கொண்டு சேர்த்துக்கிடணும். எல்லாம் கத்தரை சோதரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நாங்களும் எங்கள் குடும்பம் மாத்திரம்னு சொல்லிட்டு கூடாது. அல்லேலூயா. சபையின் மக்களாய் சபையின் மக்களோடு கூட எங்களையும் ஆண்டவர் குடும்பமாய் காத்து கொண்டு வருகிறார் சொல்லி சாட்சி சொல்லுங்க. நல்லா இருக்கும். எல்லாம் கத்தரை சோதரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கிற கிருபைக்கு காத்திருக்கணும், அவருடைய வேலைக்கு காத்திருக்கணும். என் வேலை இன்னும் வரவில்லை சொன்னால் அவருடைய வேலைக்கு காத்திருக்கணும், அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கணும். 78 சங்கீதம் நினைக்கிறேன். அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் இன்னும் பாவம் செய்தார். ஆலோசனைக்கு காத்திருக்கணும். ஆண்டவரை என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்று ஆண்டவருக்கு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. சில அப்படி ஆண்டவருக்கு சமூகத்தில் காத்திருக்கிறது இல்லை. சில பிரசிங் வரன தெரியும், வந்து சில உதவிகளுக்காக வருவாங்க. சோத்திரம். நான் மாதந்தோறும் சில ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வேன். அப்போ அவங்க நோக்கமே முழுதும் காலையில் உட்கார்ந்து தேவனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி தானே எந்த காரியத்தையும் செய்யணும். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கணும். அவர் ஆலோசனை கர்த்தர். ஆண்டவரே சொல்லு, அடியேன் கேட்கிறேன். ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் இன்னும் பாவம் செய்தார்னு எழுதியிருக்கிற வசனத்தினுடைய நாமும் கெட்டு போகக்கூடாது. ஓ, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய வழிகளை கண்டுபிடிக்கணும். ஆமென். இன்றைக்கு எப்படி என்ன நடத்த போகிறார்? ஆண்டவரே சொல்லும். ஆண்டவரே நான் எங்கே போகணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி வாழணும் என்று ஆண்டவரிடத்திலே உட்கார்ந்து ஆலோசனை கேட்கணும். எந்த ஒரு காரியத்தையும் நினைச்சொன்னு செய்கிறதில்லை, யோசிக்கிறதில்லை. அல்லையில் கொஞ்ச நேரம் யோசித்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஒரு கைடன்ஸ் எனக்கு கிடைக்கும். ஒரு கைடன்ஸ். ஆண்டவர் நம்மை கைடு பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். கைடர். ஹல்லேலூயா. அவருடைய அவர் கைடு பண்ணுறதை நம்ம ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கணும். ஆமென். ஒன்று காத்திருக்க வேண்டிய காரியங்கள், அவருடைய கிருபை காத்திருக்கணும், அவருடைய வேலைக்கு காத்திருக்கணும், அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வருகைக்கு காத்திருக்கணும். ஆண்டவர் நினையாத நேரம் வருவார். ஹல்லேலூயா. நித்திய தேவா நிர்மலநாதா ஜீவா என்றும் ஸ்தோத்திரம். நித்திய தேவா நிர்மலநாதா ஜீவா என்றும் ஸ்தோத்திரம். நினையா நேரம் வருவீரையா, நினையா வருவீரையா. நிதமே விழிப்பாய் சந்திக்க ஆயத்தமாயிருந்திடவே. ஞானவனை நீடுவாரே, ஆவியானவரை தந்திடுவீரே. அல்லேலூயா. நித்திய தேவா நிர்மலநாதா ஜீவா நினையாத நேரம் வருவீர் ஐயா. நிதமே நான் நினைச்சணும், விழித்திருக்கணும்.
ஆண்டவர் எதிர்பாராக வந்துடுவார். சோதரம் இன்னும் வர நாள் செல்லும் என்று சொல்லிக்கிட்டு சோதரன் அது என்னையோ சொல்லிட்டு என்னையோ எப்படி ஆண்டவர் சோதரன் நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அல்லேலூயா. அவர் வந்து கொண்டே இருக்கிறார். ஒரு வாசலுக்கே வந்திருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் தானாம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு இறங்கும்படி காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் அவரோடு சேர்ந்து காத்திருக்கணும். அல்லேலூயா. நாம் காத்திருக்கிற ஒரு பெரிய பொறுப்பை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். கிருபைக்கு காத்திருக்கணும், அவருடைய ஆலோசனை காத்திருக்கணும், அவருடைய வேலைக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. எப்போ வருவி, எப்போ உம்மை கண்டு மகிழ்ந்திடுவேன் பாட்டு பாடுகிறோம். அதில் ஒரு பாட்டு 101 சங்கீதத்தில் படிக்கிறோம். எப்பொழுது தேவரீ எப்பொழுது என்னதிலே வருவீர், எப்பொழுது என்னதிலே வருவீர், அல்லாட்ட நான் எப்பொழுது உடைய சன்னிதி வந்து நிற்பேன். அந்த வசனத்தை வாசிங்க. 101 சங்கீதம் 2ஆம் வசனமா, எப்பொழுது என்னிடத்திலே வருவீர், என் வீட்டிலே உத்தம இதயத்தோடே நடந்து கொள்வேன். ஆண்டவரை உத்தம இதயத்தோடு நான் பரிசுத்தத்தோடு நீதியோடு நான் நடந்து கொள்வேன், வாழ்ந்து கொள்ளுவேன். எப்பொழுது வருவீர், எப்பொழுது வருவீதான் நம்முடைய ஏக்கம். அல்லேலூயா. ரட்சிக்கத்தக்கதாய் பிரசன்னமான ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சோத்திரம் மகிமையிலே சேர்க்க நித்திய ரட்சிப்பை தர கர்த்தர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் நமக்குள்ளே எப்போதும் இருக்கணும். எல்லாம் கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வருகைக்கு எதிர்பார்க்கிற கூட்டத்தாராய் காணப்பட வேண்டும். மரித்த பரிசுத்தவங்க எல்லாரும் காத்துக்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில். ஆமென். ஆண்டவரே, இரத்தத்தை குறித்து நியாய தீர்ப்பு செய்யாமல் பழி வாங்கல் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிடுற கூட்டத்தார், எத்தனையோ இரத்த சாட்சிகளாய் மரித்த பரிசுத்தவான்கள் அவள் எல்லாரும் அவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கிடக்க கண்டேன். ஆண்டவரே, எங்களுடைய இரத்தத்தை குறித்து நீர் எதுவரைக்கும் பழி வாங்காமல் நியாய தீர்ப்பு செய்ய இருப்பீர் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவள் எல்லாருக்கும் வெள்ளையங்கள் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அங்கே சொல்லப்படும் உடன்படிக்கைக்காரன் சகோதரனுடைய தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. தொகை நிறைவாக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். இரத்த சாட்சியின் தொகை நிறைவாக வேண்டிய இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தொகைக்காய் காத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரும் வரணும் தான் ஆசையாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரும் காத்துக்கொண்டே தான் இருக்கிறார். நாமும் காத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்தால் நீங்கள் நான் புது பலன் அடைய முடியும். அல்லேலூயா. நான் உண்மையாய் ஆண்டவர் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நாளுக்கு நாள் புது பலனை கொடுப்பார். ஆமென். கழுகளைப் போல சென்று எழும்புவார்கள். ஆண்டவர் நாளுக்கு நாள் பலன் கொடுத்து சத்தம் கொடுத்து எழும்ப பண்ணுவார். அவள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அவள் ஓட முடியும், நடக்க முடியும். அப்போ அந்த வார்த்தையெல்லாம் அப்படி தெரிஞ்சான். ஆண்டவர் எனக்கு ஓட முடியும், நடக்க முடியும், அப்படி செய்ய எனக்கு பலன் தரணும். அல்லேலூயா. அப்படி செய்ய எனக்கு பலன் தரணும். சோத்திரம். ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட பலனை கதை தருவாராக. சோத்திரம். அப்போ நாளுக்கு நாள் நம்முடைய பலவீன சரீரத்திலே கத்த நம்முடைய பலனை விளங்க பண்ணுவார். பவுலப்போஸ்தலனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அடிக்கடி நான் நினைவு கூறுவேன். அவர் சொன்னார், கிறிஸ்துவனுடைய வல்லமையிலே தங்கும்படிக்கு என் பலவீனத்தை குறித்து நான் செய்கிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். இன்னும் என் பலவீனத்தை குறித்து நான் அதிகமாக என்ன சந்தோஷப்படுகிற வார்த்தை எனக்கு எழுந்ததுனால பிரசங்கம் பண்ணி சொன்னேன். அல்லேலூயா. என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நம்முடைய பலவீனத்தை குறித்து நீங்கள் பலவீனமாக இருந்தால் சோர்ந்து போகக்கூடாது. பலவீனத்தை குறித்து நீங்கள் சந்தோஷமாய் மேன்மை பாராட்ட வேண்டும். தெய்வ பிள்ளைகள் பலவீனமாக இருந்தாலும் பலம் உள்ளவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட்டு வருகிறோம். தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா.
ஆமென். ஆனால் பலவீனத்தை குறித்து நான் நினைக்கிறேன், சந்தோஷமாய் மேன்மை பாராடுது. அதில் ஒரு சந்தோஷம் நம்முடைய பலவீனம். அப்போ நீங்கள் யாரும் பலவீனராக இருந்தால் பொதுவாக தெய்வ பிள்ளைகள் அவைக்கிறது பிள்ளைகள் தான் பலவிதமான பலவீனனுடைய சரித்திரம் இருக்கும். மாம்சத்தில் பாடுபடுகிறவனும் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தப்படி பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அல்லேலூயா. நான் சுகர் வேதனை இதனால் நேற்று ஜோம் பண்ணது ஆண்டவர் சொன்னார், நீ பரிசுத்தமாகணும், இதனால் நீ இச்சையின்படி பிழைக்கக்கூடாது, அதுக்காக இச்சித்தை எல்லாம் தின்னவும் கூடாது, அது கூட சாப்பாட்டில் கூட கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் அப்படின்னாலே சோத்திரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிட, நான் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றேன் சாத்தானாகும் இது என்று சொல்லி கொஞ்சத்தை ஒதுக்கிடுவேன். அல்லேலூயா. சாப்பிட்டா எல்லாம் சாப்பிடலாம், இதுக்கு நான் அடிமை இல்லை. அல்லேலூயா. எந்த சாப்பாடு டேஸ்ட்டுக்கு நாம் அடிமையாகக்கூடாது. அப்போ எதுக்கு நான் அடிமை இல்லை, ஆண்டவருக்கே அடிமை. இந்த உலகத்தில் சில பலவீனங்களை சரீரத்தில் போட்டிருக்க சில வியாதிகளை ஆண்டவர் போடுகிறார். அல்லே பவுல் சொன்னார், இந்த பலவீனத்தை நீங்கும்படி ஒரு 3 முறை ஜெபம் பண்ணாரா. ஆண்டவர் சொன்னாரா, இருக்கட்டப்பா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லிவிட்டார். ஆமென். என்னை குட்டுகிற சாத்தானுடைய முள் இருந்தது, அது எனக்குரிய கிருபையை குறித்து நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய முள்ளாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இப்படியாக ஆண்டவர் முள்ளுகளை வச்சிருப்பார். முட்களுக்குள் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, ஆமாம், பிரியமானவள் அப்படி இருக்கிறாள். உன்னத பாட்டு படிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டோட பிள்ளைகள் பல முட்கள் நடுவில் வைக்கப்பட்டிருக்கிறோம். பல நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், பல துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. உங்களை நெருக்கி ஒடுக்கி இடுக்கி தான் கதை நடத்துவார். ஜீவனுக்கு ஒரு வாசல் வழி இடுக்கும் வழி நெருக்கம் வரதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் தான். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஜீவ பாதை. ஹல்லேலூயா. ஆமென். வழி விசாலமாக இருக்கிற பாதை அது மரணத்துக்கு போகிற பாதை, பாதாளத்துக்கு போகிற வாசல். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடுக்கமான பாதை நடத்துவார், பலவீனத்தோடு நடத்துவார். ஆண்டவர் பலவீனத்தின் பல்லை விளங்க பண்ணுவார். ஒரு தேவ பிள்ளை என்று சொன்னால் தேவ பலத்தினால தான் நீ ஜீவிக்கணும். உனக்கு சுயபலம் இருக்காது. ஹல்லேலூயா. தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்ட உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டது. நீங்களும் நானும் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர், நான் மாத்திரம்தான் இப்படி பலவீனமாக இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். அதை இந்த பெந்தைக்கோஸ்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் அதிக பலவீனமாக இருப்பாங்க, அதிக நோய்களும் கஷ்டங்களும் இருக்கும். ஆனாலும் தேவன் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், சத்துவமுள்ளவர்களை ஆசீர்வதிப்பார். பலவீனனாக இருக்கும் போதே பலமுள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இவ்விதமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் செய்து ஆண்டவருக்குள்ளே நாம் பலன் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை வித்தியாசமாக நடத்துவார். மனிதன் உலக பிரகாரம் மனுஷன் நடத்துகிற போல உன்னை வித்தியாசமாய் நடத்துவார், உன்னை நன்றாய் நடத்துவார். ஆமென். ஆண்டவருக்கு நாம் காத்திருக்கணும். ஆமென். காத்திருக்க அனைவரும் பாக்கியவான்கள். ஆமென். தொடர்ந்து ஏசாயா 8:17 வாசிங்க. தம்முடைய முகத்தை மறைக்கிற கர்த்தர் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காய் காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். முகத்தை மறைக்கிற கர்த்தர். சில நேரத்தில் இமைப்பொழுது முகத்தை மறைத்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இமைப்பொழுது ஆண்டவர் மறைத்தாலும் உருக்கமான இறக்கத்தினால் இறங்குகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு சில நேரத்தில் முகத்தை மறைக்கிற கர்த்தர். மறைக்கிற அந்த கர்த்தருக்கு நான் என்ன செய்வேன்? வாசிங்க. முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காய் காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். அவர் எப்படின்னா முகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, எப்படியா முகத்தை காட்டுவார், முகத்தை காட்டுவார். அவர் சொன்னார், என் முகத்தை தேடுங்கள்னு சொன்னீரே, உடைய முகத்தையே தேடுவேன். அவர் முகத்தை காண்பிப்பார். அல்லேலூயா. அவருடைய முகத்தை திருப்ப மட்டும், முகத்தை எனக்கு காண்பிக்க மட்டும் நான் என்ன செய்வேன்? எதிர்பார்த்திருப்பேன். ஹல்லேலூயா. காத்திருந்து நான் என்ன செய்வேன்? எதிர்பார்த்திருப்பேன். முகத்தை மறைக்கிற கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள். சில நேரங்களிலே ஆண்டவர் சோதரனுடைய முகத்தை மறைக்கிறார்.
சில வேளை இமை பொழுது தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் அளித்தாரே. கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா. ஆண்டவர் இமைப்பொழுது முகத்தை மறைத்தாலும் தம்முடைய முகத்தை காண்பிக்கும் வரைக்கும் நாம் அவருக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கணும். முகத்தை திருப்பி காட்டுவார். எனக்கு அவருடைய முகத்தை எப்போதும் மறைத்து கொண்டிருக்க மாட்டார். தம்முடைய முகத்தை அவர் எப்போதும் மறைத்து கொண்டிருக்க மாட்டார். தம்முடைய முகத்தை நமக்கு காண்பிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை நீங்கத்தக்கதாக, நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்ய முடியாய் தம்முடைய முகத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணுவார். தம்முடைய முகத்தை நமக்கு காண்பிப்பார். அவர் முகத்தை காண்பிக்கும் வரைக்கும் எதிர்பார்த்து முகத்தை மறைக்கிற கர்த்தருக்கு நாம் காத்திருக்கணும். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு காத்திருப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காய் காத்து கொண்டவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாந்தரம் தரிசனமாவார். பாவம் இல்லாமல் தரிசனமாவார் எழுதியிருக்கிறது. அதுக்கு நம்ம அந்த வார்த்தையை நம்ம எடுக்கிறது காரணம் கேட்டால், பாவ மாம்சத்தின் சாயலை உடையவராய் தரிசனமான ஆண்டவர். அவர் பாவம் இல்லாதவர், ஆனால் பாவம் மாம்சத்தின் சாயலை உடையவராய்த்தான் தரிசனமானார். அவர் இனி அவர் தரிசனமாகும் போது எப்படி தரிசனமாவார்? பாவம் இல்லாத, பாவ மாம்சத்தின் சரீரம் இல்லாதவராய் மகிமையின் சரீரத்தோடு நமக்கு என்ன செய்வார்? தரிசனமாவார். ஹல்லேலூயா. பிள்ளைகள்லாம் பிரசங்கத்தை கவனிக்கடா. சோதரன், நான் பிள்ளைகளை ரொம்ப கவனிச்சிக்கிட மாட்டேன். சோதரன், டீச்சிங் எனக்கு ரொம்ப வராது. ஹல்லேலூயா. அவள் கிளாஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, சோதரம் கிளாஸ் கேர் பண்ணுறக்கூடிய திறமையெல்லாம் என்கிட்ட கிடையாது. அல்லேலூயா. இல்லாண்டோ சோதரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். சோதரம், சோதரம். அங்கே நிறைய பிள்ளைகள் விளையாடிருப்பாங்க. நான் ஒரு 10-15 கூட இருக்க மாட்டேன், 10-12 பிள்ளைகள் பைபிள் ஸ்கூல் படித்து கொண்டு இருந்தாங்க. அப்போ நான் சோதரம் அவங்க பாடம் சொல்லி கூட ரொம்ப கருத்தாக இருப்பேன். நிறைய கருகலான விஷயங்களை கேட்டு தம்பி சொல்லுவாங்க, பாஸ்டர்கிட்ட தான் கருகலான விஷயங்களை நீங்கள் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லி தருவீங்க என்று நம்ம கருத்தாக கேட்பாங்க என்னோட பைபிள் ஸ்கூல் படித்த மாணவர்கள். அல்லேலூயா. ஆனால் கிளாஸில் நான் பாடம் சொல்கிறதுல சொல்லிக்கிட்டே இருப்பேன். இவங்க எப்படி என்ன பண்ணாலும் கவனிக்க மாட்டேன். எனக்கு கண்ணாத காணாது. அல்லேலூயா. எனக்கு கண்ணப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் நான் கேர் பண்ணிக்கிட மாட்டேன். சரி இருக்கட்டும். அல்லேலூயா. ஒவ்வொருத்துக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். ஆமாம், கிருபைக்கத்தக்கதான் அதை செய்ய முடியும். பிள்ளைகளை நீங்கள் பிள்ளைகளும் கவனிக்கணும், பிரசங்கத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. நான் ஒரு பிரசங்கம் பண்ணால் எல்லாம் கருத்தை தான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஒருவேளை ரொம்ப வாட்டசாட்டமாக எனக்கு பிரசங்கம் பண்ண வராது. அல்லேலூயா. அதை சோதரம், அதை கருத்தோடு உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். ஆண்டவர் சோதரம் பண்ணுவோம். ஆமேன். ஆண்டவரும் ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஒரு கூட்டத்தார். இந்த வசனத்தை வாசித்தோம். தம்முடைய காத்திருக்கிறவர்களுக்கு தம்முடைய ரட்சிப்பை அருளும்படி, அந்த ரட்சிப்பு என்று சொல்லும் நித்திய ரட்சிப்பு. இஸ்ரவேலின் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிப்பை அருளும்படிக்கு, அந்த நித்திய ரட்சிப்பை தரும்படிக்கு முதல்ல ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை அருளும்படி வந்தார். அதுதான் சோதரம். தீத்து 2ஆம் அதிகாரத்தில் நாம் பிரசவம் பண்ணியிருக்கிறேன். ரட்சிப்பை அருளத்தக்கதாக அவர் பிரசன்னமாகி, அல்லேலூயா, அவர் மகிமையின் பிரசன்னமாக என்ன செய்யணும்? எதிர்பார்த்துக்கணும். மகிமையின் பிரசன் ஆண்டவர் மகிமையிலே, அதைத்தான் இங்கே எழுதியிருக்கிறது. இல்லை வாசிக்கிறோம். அநேகருடைய பாவங்களை சுமந்து தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாந்தரம் பாவ மாம்சத்தின் சாயல் இல்லாதவராய் மகிமையின் சாயலை உடையவராய் தரிசனமாவார். அல்லேலூயா. அவர் தரிசனமாக போகிறார். அவருக்காக நாம் காத்துக்கொண்டே இருக்கணும். உண்மையாக மனசில் ஆண்டவர் சீக்கிரம் வரமாட்டாரா, சீக்கிரம் வரமாட்டாரா? தாவீதை பாருங்க, அந்த காலத்திலே சோதரம்
அவர் சோத்திரம் எப்பொழுது அவருடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று வாஞ்சித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய சந்நிதியில் போய் நிற்கணும். ஆமாம், நீ எல்லாட்டும் எப்பொழுது என்னத்திலே தீர்க்க தரிசன ஜெபம். அது பாருங்கள், 22ஆம் சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துடைய பாடுமரண அத்தனையும் அவர் சொல்லி அங்கே சங்கீதம் பாடுகிறார். இயேசுடைய பாடுமரணம் அத்தனை அதில் இருக்கிறது. அவருடைய எலும்புகள் கட்டு விட்டது, அவருடைய எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். அல்லேலூயா. வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டார்கள். அல்லேலூயா. குதிகாலை சோத்திரம் தூக்கினான். அல்லேலூயா. யார் குதிகாலை தூக்கினான்னு கேட்டால் அவனை சொல்லுகிறார், காட்டி கொடுத்தானே அவனை பற்றி சிநேகிதன் உடனே என்னை என்ன படித்து பாருங்கள், 22ஆம் சங்கீதத்தில் இருக்கும். சோதரம் அவன் குதிகாலை தூக்கினான். இதெல்லாம் அவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தாவில் நிரம்பி பாடுகிறார். அல்லேலூயா. 22ஆம் சங்கீதம் முழுவதும் படிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய பாடுமரணம் அத்தனை இருக்கும். இந்த வஸ்திரத்தின் பேரில் என்ன செய்தாங்க? சீட்டு போட்டாங்க. அதான் எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு வரப்போட பாடலை குறித்து சோத்திரம் தாவீதுக்கு ஆண்டவர் தரிசனமாய் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதுபோல தான் இங்கே தாவீது பாருங்கள், 101ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், தேவரீர் எப்பொழுது என்னத்திலே வருவீர். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய இன்றைக்கு அந்த வார்த்தையை நம்ம இன்றைக்கும் தெய்வ பிள்ளைகள் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் சொல்லணும், எதிர்பார்க்கணும். தேவரீர் எப்பொழுது வருவீர். நான் வீட்டிலே தோன்றது நடந்து கொள்வேன். நான் எப்பொழுது சந்நிதி வந்து நிற்பேன். ஒன்று அவர் வரணும். அல்லேலூயா. இல்லாட நாங்கள் போய் நிற்கணும். ரெண்டையும் அவர் வாஞ்சித்து ஜெபிக்கிறார். இந்த தீர்க்க தரிசன பாடல்கள் தான் சங்கீதக்காரனுடைய பாடல்கள். அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு அவர்கள் பாடினார்கள். அல்லேலூயா. அவருடைய அனுபவத்தில் நமது இருந்தது அப்படின்னால்தான் அவர் அதை பாட முடிந்தது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு விதமாய் காத்திருக்கும் மக்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமேன். காத்து கொண்டிருக்கிற தம்முடைய ரட்சிப்பு காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காய்த்தான் தம்முடைய ரட்சிப்பை அருளும்படிக்கு 2ஆம் தரம் தரிசனமாக போகிற ஆனபடியாக காத்திருக்கிற அனைவரும் நம்முடைய பிரசங்க வசனம் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். உண்மையாக நாம் காத்திருக்கணும். உண்மையாகவே நாம் காத்திருக்கணும். காத்திருக்கிற அனுபவம் வாழ்க்கையிலே உண்டா? அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் வந்துடுவாரே. வருவார். எப்போ வருவார்? அல்லேலூயா. எப்போ உம்மை கண்டு மகிழ்ந்திடுவே அண்ணல் இயேசுவே இன்பமான மணவாளனே. எப்போ உம்மை கண்டு மகிழ்ந்திடுவே அண்ணல் இயேசுவே இன்பமான மணவாளனே. கண்மலை எவ்வளோ ஆவலாக பாடிருங்க, எவ்வளோ ஆவலாக பாடியிருக்காங்க பாருங்கள். எப்போ உம்மை கண்டு மகிழ்ந்துருவேன் அண்ணல் இயேசுன்னு பாடினாங்க. அல்லேலூயா. ஆமேன். பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பேன் நானும் அண்ணாள். பாரிலிருந்தன் பாவம் தீர்த்தார், பரத்தில் இந்த ஆவல் தீர்ப்பார். அல்லேலூயா. அதை அவரை பார்க்கணும். ஒரு நாள் நான் உம்மை நேரில் காணுவேன். ஆமேன். அன்றைக்கு யோபு சொல்லுகிறார், இந்த தோல்மலை எல்லாம் அழுகினாலும் என்ன அவர் நான் நேரில் பார்ப்பேன், நானே அவரை பார்ப்பேன். என் சொந்த கண்ணால் அவர் பரிசுத்தவான்கள் எவ்வளோ வாஞ்சியாக ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தா பாருங்க. அல்லேலூயா. எல்லாம் அழுகி போகுது, தோலெல்லாம் அழுகி போகுது, சரியமெல்லாம் சோதம் ரொம்ப ரொம்ப கேவலமாய் வேதனையோடு காணப்படுகிறார். கடைசி எல்லாம் நம்பிக்கை இழந்ததுன்னு சொல்லுகிறார். இந்த தோல் முதலாக எல்லாம் அழுகி போனாலும் கடைசி நாளில் என் மீட்பர் பூமியின் மேல் நிற்பார், நானே அவரை பார்ப்பேன். அந்நிய கண்ணால், என் சொந்த கண்ணால் அவரை பார்ப்பேன். எனக்கு ஒரு மைமையின் கண்ணை தருவார். இந்த தோல் முதலில் அழுகி போன பிற்பாடு ஆண்டவரை மறுபடியும் உயிரோடு எழுப்புவார். அப்பொழுது நான் அவரை பார்ப்பேன், நானே அவரை பார்ப்பேன். எவ்வளவாய் வாஞ்சித்தார்கள். என்னுடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது?
மானானது நீரோடனை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவுமை வாஞ்சித்து கதறுகிறது. ஜீவனுள்ள தேவன் மேலே என் ஆத்துமா தாகமாய் இருக்கிறது. எத்தனை தாகம், எத்தனை வாஞ்சை, எத்தனை ஆவல், எத்தனை எதிர்பார்ப்பு உனக்குள்ளே இருக்கிறது. உலகத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறியே, மாயையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறியே. நானும் அப்படித்தான். அல்லேலூயா. அந்த மேலான வாஞ்சையை தந்து ஆண்டவரை, மேலான வாஞ்சையை பெற்று ஆண்டவரை பின்பற்றுவோம். அல்லேலூயா. ஆனபடி ஆண்டவருக்கு நாம் காத்திருக்கணும். வருவார், வந்துருவார், இப்போ வருவார். அல்லேலூயா, ஆமேன். எப்போ வருவாரோ? இந்த சோதனை பின்னால் ஒரு பாட்டு பாட போகிறோம். ஆண்டாயிரம் இயேசு வந்தார். நாம் ஆயத்தமாக இருக்கணும். இந்த ஆண்டையும் ஒப்பு கொடுத்து அப்படி பாடி பார்ப்போம். 24 ஆண்டு வருவார்னு எதிர்பார்ப்போம். ஆமேன். 25 ஆண்டு வராருப்பா எதிர்பார்ப்போம். இப்படி ஆண்டா நம்ம பாதுகாத்து காத்து எதிர்பார்த்து கொண்டிருந்தால் கர்த்தர் சீக்கிரமாக வந்துடுவார். அல்லேலூயா. உங்கள் சகோதரன், உங்களில் அதிகமான பேர் உயிரோடு இருக்கிற நாட்களிலே இயேசு வருவார். அல்லேலூயா. நிச்சயமாக வந்துடுவார். இனி சகோதரன் 1000 ஆண்டுகளோ அல்லேலூயா 100 ஆண்டோ கூட இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரமாக உலகத்தின் எல்லா சம்பவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. 6000 வருஷத்தில் நிறைவேறுதல் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமேன். 6 நாளைக்கு பின்பு அவர் சீசரை கூட்டிக் கொண்டு போய் அந்த மருவ மலையிலே மருவமானார். 6 நாளைக்கு பின்பு உங்களை மருவப்படுத்த போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 2 நாளைக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாள் நம்மை எழுப்புவார். அப்படியோட சமூகத்திலே பிழைத்திருப்போம். 1000 வருஷம் தேவனுடைய பார்வையிலே ஒரு நாள் போல் இருக்கிறது. உண்மையை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். அல்லேலூயா, ஆமேன். ஆண்டவர் இந்த 6000 ஆண்டுகள் நிறைவு. அல்லேலூயா. 7000 ஆண்டு ஓய்வின் வருஷம், 1000 வருஷ அரசாட்சி காலம், 6000 ஆண்டு நிறைவடைய போகிறது. அல்லேலூயா. 3ஆம் நாளிலே கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்த. முன்ன பார்த்து படிச்சு பாருங்க, ஒன்றும் இருக்காது. சோதர் 3ஆம் நாளிலே கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. 3ஆம் நாள்னு சொல்லும்போது 2 நாளைக்கு பின்பு 3ஆம் நாளிலே. அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த பிற்பாடு சோதந்த கிருபையின் காலம் முடிந்து 2000 வருஷத்துக்கு பிற்பாடு 3ஆம் நாள். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய நாள் அது. அல்லேலூயா. 3ஆம் நாளிலே கானாவூரில் ஒரு கல்யாணம் நடந்தது. அல்லேலூயா. 2 நாளைக்கு பின்பு உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாள் நம்மை எழுப்புவார். 6 நாளைக்கு பின்பு சோதனை மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படித்தால் அங்கே எழுதியிருக்கும். அதில் 1 இருக்குது. 6 நாளைக்கு பின்பு 6 நாளைக்கு பின்பு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானை கூட்டிக் கொண்டு மறுரூபமானார். இனி ஆண்டவர் மறுரூபமாக்குவார். இந்த அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்தை ஒப்பாய் மறுரூபமாக்குவார். ஹல்லேலூயா, ஆமென். சீக்கிரமாய் நம்மை மறுரூபமாக்க வரப்போகிறார். அதில் காத்து கொண்டிருப்போம். காத்துக்கொள்ள ரட்சி பேரலும்படிக்கு நித்திய ரட்சி பேரலும்படி 2ஆம் தரம் அவர் தரிசனமாக போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது அந்த சிறுவில் நடக்கிற யுத்தம் அதுக்கு ஒரு அடையாளம். வருகை சமீபம் இருக்கிற அடையாளம். இனி சீக்கிரமாய் அந்த யுத்தத்தில் அநேக யூடியூப்காரங்கெல்லாம் இஸ்ரவேலை குறைஞ்சி தோத்துட்டு போகிறாங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, ஹல்லேலூயா. அவளுக்கு தெரியாது, வேதம் தெரியாது, சத்தியம் அவளுக்கு தெரியாது. அங்கே நடந்து கொண்டிருக்கிறது சோது பொய்யாய்த்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் ஒரு காலம் தோற்று போகிறதில்லை. அல்லேலூயா. வேதம் இனி அதாவது எழுதியிருக்கிறது, சகல ஜனங்களுக்கும் பாரமான கல், எருசலேமை சகல ஜனங்களுக்கு பாரமான கல்லாக்குவேன். இஸ்ரவேல் பூ பூத்து காய் காய்த்து பூமியை தன் பலனால் நிரப்பு நாட்கள் வரும். அந்த நாட்கள் தான் இப்போ வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய பெரிய உலகமெங்கும் பெரிய குழப்படியாக இருக்கும். ஸோ எல்லா ஜாதிகளும் இஸ்ரவேல் விரோதமாக எருசலேமுக்கு விரோதமாக எழும்பி வருவாங்க. எல்லா ஜாதிகளையும் எழுதியிருக்கிறது. சகரியாவின் புத்தகத்தில் வாசித்து சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எழும்பி எல்லா ஜனங்களும் எருசலேமுக்கு விரோதமாக எழும்பி வருவாங்க. ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களும் பாரமான கல்லாக ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். கடைசி அங்கே என்ன நடக்குன்னு கேட்டால் சோதரம் அந்தி கிறிஸ்துவத்தை தோன்றுவான். சமாதான உடன்படிக்கை பண்ணி வஞ்சகமாக கிரியை செய்து அங்கே பலத்த கிரியை செய்வான். அந்தி கிறிஸ்துவனுடைய கிரியை நடக்கும். பிறகு அந்தி கிறிஸ்து ராஜ்யத்தை கட்டி கொண்டு அந்த எருசலேம் தேவாலயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டி கொடுப்பான். எருசலேம் தேவாலயம் கட்டப்படும். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாய் பர்வதம் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகள் மேலாய் உயர்த்தப்படும். முதல்ல அந்த எருசலேம் தேவாலயத்தில் 7 வருஷம்
அந்தி கிறிஸ்துவாக்கம் அங்கே பண்ணுவான். முதல்ல 7 வருஷத்தில் அவன் கட்ட ஆரம்பிச்சிடுவான். எவ்வளோ நாள் இருப்பான்னு தெரியாது. இந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவோட காலம். அந்த அந்தி கிறிஸ்துவோட காலத்தில் முதல் 3 வருஷம் யூதருக்கு அனுகூலம் பண்ணி கொடுப்பான். அந்த நேரத்தில் எருசலேம் தேவாலயத்தை கட்டி கொடுப்பான். தேவாலயத்தில் தேவனை போல வீற்றிருப்பான். அல்லேலூயா. அவன் ஆராதிக்கப்படுற தொழுகை எல்லாத்தையும் மாற்றி போடுவான். அவன் பல காரியங்களை செய்வான். அந்தி கிறிஸ்து ஆட்சி முடிந்த பிறகு அதே தேவாலயத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாள போகிறார். எருசலேம் தேவனை கட்டப்படும். எருசலேம் யூதருடைய கைவசமாய் வரும். அந்தி கிறிஸ்துடைய உதவியினாலே எருசலேம் தேவாலயம் கட்டப்படும். அல்லேலூயா. எல்லாம் நடக்க போகிறது. நடக்கிறதுக்குரிய ஒரு பெரிய யுத்தம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார்னு சொல்லி ஆயத்தத்தோடு விழிப்போடு நாம் காத்திருப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம் இருக்கிறது. ஆமேன். உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களை குறித்து எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 14 15 வசனம் படிங்களேன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நீங்களும் நானும் அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ண காரியங்கள் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அதுபோல நாமும் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட விடை பெற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்கள் உண்டு. தெய்வ பிள்ளை உன்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர் பிரியம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும். அவனுடைய வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் அழைத்து ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆமென். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுகிற ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனபடி அப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அதுபோல எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்கு பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறணும். கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், எண்டமாய் சாய்ந்தேன் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்கு காத்திருக்க அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருப்போமா? அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு காத்திருக்கிற மக்களாய் காணப்படுவோம். எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு காத்திருக்கிற அனுபவத்தை ஆண்டவருக்காக ஆமென் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும், அவருடைய வேலைக்கு காத்திருக்கணும், அவருடைய ஆலோசனை காத்திருக்கணும், அவருடைய வருகைக்காய் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். காத்து நிற்குன்னே ஞான் தேஜஸே முகம் காண்மா. காத்து நிற்குன்னே ஞான் தேஜஸே முகம் காண்மா. பிரியன் கூடென்னும் வாணிடுவான். யுக யுகங்களாய் ஆனந்திப்பான். பிரியன் கூடென்னும் வாணிடுவான். யுக யுகங்களாய் ஆனந்திப்பான். இஸ்ரவேலின் தெய்வமே மேகத்தேரில் என்று வரும். இஸ்ரவேலின் தெய்வமே மேகத்தேரில் என்று வரும். காகளங்கள் முழங்கி
அல்லேலூயா. இந்த ஒரு பாட்டை பாடணும். அடுத்தது நம்முடைய பழைய பாட்டு பதிலே 71வது பாட்டு. நான் பழைய பாட்டு பதில் வச்சுருக்க நோக்கம் என்னன்னு கேட்டால், ஸோ அது எனக்கு அதுதான் அந்த நம்பர் தான் தெரியும். ஒரு சில நம்பர் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். மற்ற ஒரு புத்தகத்துலையும் எனக்கு நம்பர் வராது. இனியும் நம்பர் படிச்சுக்கிட மாட்டேன். அதனால தான் பழைய புத்தகத்தை வச்சு ஃபாலோ பண்ணுறேன். சோத்திரம், இவர் தான் பழைய பாட்டு பற்றி சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கலாம் நீங்கள். எனக்கு சூழ்நிலை அப்படி. அல்லேலூயா. ஆனால் அப்படின்னாலே இந்த பழைய பாட்டு புத்தகத்தில் 71வது பாட்டு கடைசி அடிகளை பாடுவோம். இரண்டாம் வருகையும் சமீபம், பல ஆண்டாக எச்சரித்தும் வாரா. இரண்டாம் வருகையும் சமீபம், பல ஆண்டாக எச்சரித்தும் வாரா. ஆண்டா இதிலே இயேசு வந்தா, ஆண்டா இதிலே இயேசு வந்தா, நாம் ஆயத்தமாக இருக்கவே துதிப்போம் துதித்திடுவோம். நல்ல ரட்சிப்பை தந்த பாடி துதிப்போம் துதித்திடுவோம். நல்ல துதிப்போம் துதித்திடுவோம். நல்ல ரட்சிப்பை தந்த பாடி துதிப்போம் துதிப்போம் துதித்திடுவோம். நல்ல ரட்சிப்பை தந்த இரண்டாம் வருகையும் சமீபம், பல ஆண்டாக எச்சரித்தும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டாம் இதிலே இயேசு வந்தால் நாம் ஆயத்தத்தோடு இருப்போம். 2024ஆம் ஆண்டில் இயேசு வந்தால் அவரை சந்திக்க நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அதற்காய் ஆண்டவரும் காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது வரலாம் என்று, எப்பொழுது உங்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்று ஆண்டவரும் காத்திருக்கிறார். ஆமே, நீங்களும் நானும் அவர் காத்திருக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அவர் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு காத்திருக்கிற மக்களாய் காணப்பட எப்போதும் அவருக்கு காத்திருக்கிற அனுபவத்தை கர்த்தருக்கு தருவதற்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எப்போதும் உமக்கு நான் காத்திருக்கணும். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் காத்திருக்கணும். வருகைக்காய் மாத்திரமல்ல, ஆலையிலோடைய ஆலோசனைக்கும் காத்திருக்கணும், அவருடைய வேலைக்கு காத்திருக்கணும், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாய் அவருடைய வருகைக்காய் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிற அனுபவத்தை தாருங்கப்பா, காத்திருக்கிற அனுபவத்தை தாருங்க. ஆமை, கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற அனுபவத்தை தார். காத்திருந்தால் பாத்திரம் போதாது, ஆயத்தத்தோடு காத்திருக்கணும், பரிசுத்தத்தோடு காத்திருக்கணும், நீதியோடு காத்திருக்கணும்.
ஹல்லேலூயா. காத்திருக்க வேண்டிய பிரகாரம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாக்குத்தத்த வசன பிரசங்கத்தை ஆண்டவர் தந்தபடினாலுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். காத்திருக்கும்படியா எங்களுக்கு கட்டளை கொடுக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் முழங்கால் படி போடுவோம். அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு காத்திருப்பேன் ஆண்டவரே, உமக்கு காத்திருப்பேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு நான் காத்திருக்க, ஆண்டவரே உம்முடைய வேலைக்கு காத்திருக்க, உம்முடைய ஆலோசனைக்கு காத்திருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரமாய் வரப்போற ஆண்டவரை சந்திக்க ஆண்டவரே சகோதரன் வருகைக்கேற்ற காத்திருக்கிற அனுபவத்தை தர வேண்டும். காத்துக்கொள்ளும்படி இருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பை அருளும்படிக்கு இரண்டாம் தரம் தரிசனம் போற ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நன்மைகளுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஹல்லேலூயா. நல்லதுதான். கர்த்தரை நம்பி காத்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை காத்திருந்து பெற்றுக்கொண்டான். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொண்டான். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களையும் காத்திருந்து பெற்றுக்கொள்ள நம்மை பாத்திரமாய் மாற வேண்டும். காத்திருப்போம், இன்னும் காத்திருப்போம். கர்த்தருக்கே காத்திரு. திட நம்பிக்கை இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த வருடம் முழுவதும் காத்திருக்கிற அனுபவத்தோடு நாம் காணப்படுவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் காத்திருக்கிறவனாய் காணப்பட வேண்டுமே. ஆண்டவரே சோதரம் ஆபிரகாம் காத்திருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருந்த அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். காத்திருந்து கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனைக்காய் காத்திருப்போம், அவருடைய வேலைக்காய் காத்திருப்போம். ஆமென் ஆண்டவரே. அவருடைய வருகைக்காய் காத்திருப்போம். தேவனே அந்த காத்திருக்க அனுபவத்தை தாருங்க. நாங்கள் உமக்கு காத்திருக்கிற அனுபவத்தை தர வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நான் காத்திருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். பல நன்மைகளுக்காய் காத்திருக்கிற நீ காத்திருக்கிற நன்மைகளை உனக்கு தருவார். நீ காத்திரு. கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திரு. கர்த்தர் உனக்கு தருவார். ஆசீர்வாதங்களையும் தருவார், நன்மைகளையும் தருவார், கிருபைகளையும் தருவார். காத்திரு. ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறோம். உமக்கு காத்திருக்கிற அனுபவத்தை தர வேண்டும். நீ காத்திருந்தால் இளைப்படைந்து போக மாட்டாய், சோர்ந்து போக மாட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு. புதுபலன் அடைந்த கழுகுகளைப் போல செட்டை எடுத்து எழும்புவார்கள். ஆண்டவருக்கு காத்திரு. வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்க முடியாத கிருபையை தருவதற்காய் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே நீ காத்திரு. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தானங்களில் ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்கிற வார்த்தையை மறந்து போகாதுங்க. அன்பின் ஆண்டவரே, நல்ல பிதாவே, இந்த நாள் கூட எங்களுக்கு வாக்குத்தத்த வசனமாய் தந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டுகிறது. நாங்கள் உமக்கு காத்திருக்கிற ஒரு கூட்டத்தாராய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே நீ காத்திருக்க சொன்ன எல்லா காரியங்களும் காத்திருக்க கிருபை என்று ஜெபிக்கிறோம். நன்மைகள் ஆசீர்வாதங்களை கூட காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே பொறுமையாயிருந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. உடைய கிருபைக்கு காத்திருக்க மக்களாய் காணப்பட வேண்டும். உடைய வருகைக்கு காத்திருக்க மக்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தாவே நம்முடைய ஆலோசனைக்கு காத்திருக்க மக்களாய் காணப்பட வேண்டும். உடைய வேலைக்கு உடைய நடத்திப்புக்கு நாங்கள் காத்திருக்க மக்களாய் காணப்பட காத்திருந்து பொறுமையாயிருந்து தேவனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றியதை செய்யும் ஆசீர்வதிக்கப்பட தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்க ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே வேத வசன சத்தியத்தின்படி கர்த்தருக்கு காத்திரு. திட நம்பிக்கையாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கே காத்திருக்கிற கூட்டத்தாராய் காணப்பட தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவரை சந்திக்கணும் ஆயத்தப்படவும். கர்த்தாவே காத்திருந்து பல நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளவும். பாத்திரராய் எல்லாரையும் மாற்றும். தீர்மானம் எடுத்து கடன் செல்ல உதவி செய். இந்த புத்தாண்டு முதல் ஆராதனையிலே நல்ல தீர்மானத்தோடு கடன் செல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவருக்கு நான் காத்திருப்பேன், பொறுமையோடு காத்திருப்பேன் என்று சொல்லி தீர்மானித்து காத்திருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள, காத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறவன் ஆண்டவரே வருகைக்கு காத்திருந்து வருகையில் உம்மை சந்திக்க ஆயத்தப்பட
நல்ல கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும், சமாதானத்தோடு வழிநடத்தும். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர்